நம்ம விஜயகாந்த் சாருடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் திரைப்படங்கள்ல நாயகனாக நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய நடிப்புல முதல் படமாக சகாப்தம் அப்படின்ற திரைப்படம் வெளியாச்சு. அதுக்கப்புறம் மதுரை வீரன் அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த நிலையில தற்போது இவருடைய நடிப்புல படை தலைவன் அப்படின்ற படம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டைரக்டர் சினிமாஸ் தயாரிக்கும் இந்த படத்தை இயக்குனர் அன்பு அவர்கள் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. மேலும் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. கடந்த ஆண்டு விஜயகாந்த் சாருடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல கஸ்தூரி ராஜா, எம்.எஸ். பாஸ்கர், யாமினி சுந்தர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் எடுத்தும் நடிச்சிருக்காங்களா. முழுக்க முழுக்க காட்டுக்குள்ள நடக்கும் கதைக்களத்துல பரபரப்பான திருப்பங்களுடன் இந்த படத்துடைய திரைக்கதை உருவாக்கப்பட்டிருக்கா. படத்துல முதல் பாடலான உன் முகத்தை பார்க்கையிலேயே பாடலுடைய லிரிக்கல் வீடியோ வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலாச்சு. இதனடுத்து படமுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த படத்துடைய ரிலீஸ்ல தான் தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக இருந்த வேண்டியது பொங்கல் டைம்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனதால படைத்தலைவன் திரைப்படத்திற்கு தியேட்டர்கள் கிடைக்கல. அதனால பாத்தீங்கன்னா மே 23ஆம் தேதி மறு ரிலீஸ் தேதியா அறிவிச்சாங்க. சோ அந்த தேதியிலுமே ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆனதால அப்போதுமே நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு எந்த திரையரங்கமுமே கிடைக்கல. ஆகையால தொடர்ந்து இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போய்கொண்டே இருந்தது. இதுல தளபதி விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுத்து இந்த பிரச்சனைய சுமூகமாக முடிச்சிருக்காரா. அதாவது அடுத்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்காம். அதற்கான ரிலீஸ் தேதியை தளபதி விஜய் அவர்களே வெளியிட போவதாகவும், கேப்டனுடைய மகனுக்காக தளபதி விஜய் அவர்களே இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகியிருப்பது பலரையுமே வியப்புல ஆழ்த்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.